நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது. இதுல ஏற்கனவே நடுவர்களா இருக்க அனுராதா ஸ்ரீராம் மற்றும் டி இமானோட சேர்ந்து நடிகை மடோனா செபாஸ்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினரா சிறப்பு நடுவரா வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க இந்த வாரம் ரொம்பவே ஸ்பெஷலா சூப்பர் சிங்கர் மேடையில நிறைய பாடல்கள் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆசியிருந்தாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டீஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அந்த கெட்டப்லயே வந்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க பார்வையே இல்லைனாலும் இசை பயிற்சியே எடுத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடுற ஒரு குழந்தை இந்த வாரம் டிஎம்எஸ் உடைய பாடலை எடுத்து ரொம்ப கம்பீரமா வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க டி இமான் அவர்கள் போன வாரம் இதுல இருக்க ஒரு போட்டியாளர் கேட்ட மாதிரியே அந்த குழந்தைக்காக அட்வான்ஸ்ட் கீபோர்டை வாங்கி தந்து பரிசு அளிச்சு ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே நிகழ்ச்சி அடைய வச்சிருந்தாரு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரும் பார்வையே இல்லைனாலும் இசை பயிற்சின்னு எடுத்துக்கனாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை போட்டு ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சர்வேஷ். அவர் இந்த வாரம் நடிகை மடோனா செபாஸ்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிற ஃபேன்சி ட்ரெஸ் கெட்டப் ரவுண்ட்ல சிவாஜி கணேசனுடைய பட்டிக்காடா பட்டணமா படத்துல எம்எஸ்வி அவர்களோட இசையில டிஎம்எஸ் அவர்கள் பாடிய அடி இன்னடி ராக்கமான்ற ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து அதே கெட்டப்ல வந்து ஒரிஜினல் பாடல் மாதிரியே ரொம்ப கம்பீரமா சாமையா பாடி ஆத்திருந்தாரு. இதை பார்க்கும்போதே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து பாராட்ட அதுல குறிப்பா டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது டிஎம்எஸ் பாடல்கள்லாம் லைவ்ல பாடுறதுன்றதே பெரிய விஷயம். இந்த பாடல பாடும்போது கடவுளே நேர்ல இறங்கி வந்து பாடின மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நம்ம சர்வேஷை பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான மடோனா செபாஸ்டியன் அவர்கள் சொல்லும் போது நீ இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பாடுறதுக்கு முக்கியமான காரணம் உன்னோட விடாமுயற்சி தான். நீ நிறைய குழந்தைகளுக்கு இன்ஸ்பிரேஷன், உன்னை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி வந்து பாடணும்னு சொல்லி நம்ம சர்வேஷ் அவர்களை பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய போன வாரம் நம்ம சர்வேஷ் அவர்கள் அவருக்கு கீபோர்டு வாசிக்க தெரியணும், அட்வான்ஸ் கீபோர்டு வேணும்னு சொல்லியிருந்தாரு. இதை கேள்விப்பட்ட டி இமான் அவர்கள் இந்த வாரமே அட்வான்ஸ் கீபோர்டை வாங்கிட்டு வந்து நம்ம சர்வேஷ் அவர்களுக்கு பரிசா தந்திருக்கதை பார்த்து அங்க இருந்த ஒட்டுமொத்த அரங்கமே ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உடனே டி இமான், சர்வேஷ், மடோனா செபாஸ்டியன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம்லாம் கண்ணான கண்ணை பாடல அந்த கீபோர்ட்ல வாசிச்சுக்கிட்டே அற்புதமா பாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு தனித்துவம் வாய்ந்த குழந்தையா ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல் எடுத்து அற்புதமா பாடி நம்ம எல்லாரும் மனசை கவர்ந்திருக்க பார்வையற்ற சர்வேஷ் பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல டிஎம்எஸ் குரல்ல வேற லெவல்ல பாடி அதனோட மட்டும் இல்லாம டி இமானோட சேர்ந்து கீபோர்டு வாசிச்சுக்கிட்டே கண்ணான கண்ணே பாடல அற்புதமா பாடிருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.